ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி கிச்சன். இன்றைக்கி ஹர்னி கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா வாங்கிபாத்னா கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வாங்கிபாத் கத்திரிக்காய் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கோம், ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு, வாங்கிபாத் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துருக்கோம். 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் கடாய் வச்சு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிச்சு காஞ்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கிறோம். இதுவும் எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு இந்த மாதிரி பொருந்ததும் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரவும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறோம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கட் பண்ணி வச்சிருக்கிற வாங்கிபாத் கத்திரிக்காவை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வடிகட்டி வச்சிருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துக்க போகிறோம். வாங்கிபாத் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இப்போ வாங்கிபாத் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுருக்குறோம், வேக வச்சு ஆற வச்சுருக்கோம். இந்த சாப்பாடை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி மெதுவாக அடியிலேருந்து கிளறிக்கணும். இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து எடுத்து உதிரியாக கிளறணும். இப்போ வாங்கிபாத் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றப்படும். இப்போ இந்த வாங்கிபாத் சாதம் வந்து நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டா அவங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சுவையான வாங்கிபாத் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது மதியம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.